friends, எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மட்டன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மட்டனோட டேஸ்ட்டே தனிதான். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேசிக்கான ஒரு சூப்பரான மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ்லேருந்து யார் வேணாலும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த மட்டன் கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப செய்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கறி பண்ணுறதுக்கு 4 பெரிய வெங்காயம், அதோட 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. மட்டன் கறி பண்ணுறதுக்கு முதல்ல மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன், அதை பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர், சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் நம்ம கறி பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கறி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்றா கலந்து வச்சுக்க போகிறோம். இப்போ செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சிடலாம். மட்டன் கறி இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்யலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக இந்த அளவுக்கு பட்டை எல்லாத்தையுமே போட்டுடலாம். அதோடவே ஒரு 15 போல் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கூட 2 காஞ்ச மிளகா. நான் காஷ்மீரி மிளகா போடுறேன், நீங்கள் நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயில் இது வறுபடணும். இப்போ நல்லா வதங்கினதும் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா குறைஞ்சி வரணும். பிங்க் கலரில் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 வெங்காயம் நம்ம போட்ட இடத்துல 2 வெங்காயமாக குறைஞ்சிருச்சு பாருங்கள் அளவு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண 3 தக்காளி, சேர்த்துட்டு இதோடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இந்த வெங்காயமும் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற வைக்கிற வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மட்டன் சாப்பிடும்போது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதும் மட்டன்லேருந்து வாட்டர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த மட்டனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவியாக வேணும்னா பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. குழம்பா வேணுன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த 1 கப் தண்ணியில் இந்த மட்டன் வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக மீடியமில் வச்சு குக் பண்ணியாச்சு. அடுத்து தான் இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மீடியமில் ஒரு 5லேருந்து 6 விசில் போல் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மட்டனில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட வந்து கடைசியாக ரோஸ்ட் பண்ண சீரகத்தூள் அதை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் கடைசியாக. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டன் கறி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக மல்லி இலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான பேசிக் மட்டன் கறி ரெடி. அவ்வளோதாங்க, ஈஸியான அண்ட் ரொம்ப டேஸ்டான மட்டன் கறி இப்போ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.